வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது, எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வள்ளாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை இதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே, இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாய் சந்ததமும் இணை மறவாத சாந்த வாழ்வழித்தோ, என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானது பஞ்சேந்திரிய தவம் நடத்திய அருணகிரி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருணகிரி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.
அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் வளம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். தொடர்ந்து 9 இரவுகள் சக்தி வழிபாடு தொடர்பான கவி விளக்கங்கள் இன்று முதல் அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, வேதத்திரியமும் நவராத்திரியும் இந்த 10 நாள் சிறப்பு சிந்தனை விருந்திலே சரஸ்வதி வழிபாடு என்ற கருத்தை முதல் 3 நாட்களுக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இதிலே மகர்ஷியுடைய கவி ஒரு அறிமுக உரையாக நவராத்திரி என்பது எதை காட்ட வருகிறது என்ற ஒரு கருத்தை சிந்தித்து பார்க்கின்ற போது, அறிவு, உழைப்பு, பொருள், அறம், பொருள், இன்பம் என்று முப்பாலாக வலுப்பெருந்தகை சொன்னார் இல்லையா? அதே போல இந்த நவராத்திரி என்ற 9 இரவுகள், இதுல முதல் 3 நாட்கள் சரஸ்வதி வழிபாடாகவும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி வழிபாடாகவும், அடுத்த 3 நாட்கள் சக்தி வழிபாடாகவும், இந்த 3ஐயும் இணைத்து பெறக்கூடிய ஒரு ஞான வழி பிரம்ம வித்தை, அதை வித்யாரம்ப நாள் விஜயதசமி என்றும் அமைத்திருக்கின்றார்கள். இதுல மூலமாக ஒரு கருத்து என்ன என்றால், அமாவாசைக்கு பிறகு பிரதமையில்தான் இந்த கொடு ஆரம்பிக்கப்படுகிறது. இதுல என்ன தத்துவார்த்தம் இருக்கிறது, இயற்கை உண்மை இருக்கிறது என்றால், இந்திய பண்டிகைகள், இந்து பண்டிகைகளிலே எல்லாமே அமாவாசையை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கும். பௌர்ணமியை மையப்படுத்தியது 1-2 தான் இருக்கலாம். ஏன் அமாவாசையை மையப்படுத்தியது என்றால், அனைத்திற்கும் மூலப்பொருளாகிய இந்த பிரிமார்டியல் ஸ்டேஜ் சொல்றோம் இல்லையா, மூலமான ஒன்று சத்திய யுகம் என்று சொல்வார்கள். இப்ப இறைநிலை மட்டுமே இருந்த ஒன்று, அது தூய வெளியாக, சுத்த வெளியாக, இருட்டாக இருக்கிறது. அந்த இருளில் இருந்தே எல்லாமே வெளிப்பட்டன என்ற கருத்தை மையப்படுத்தி தான் எல்லா பண்டிகைகளும் அமாவாசைக்கு மையப்படுத்தியே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி நேற்றைக்கு அமாவாசை என்றாலும் இதுலேயும் ஒரு சிறப்பு இருக்கு. இது மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை போல அல்ல. இதற்கு சிறப்பான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார்கள், மகாலய அமாவாசை. லயம், ஆலயம், மகாலயம். லயம் என்றால் ஒன்றுபடுதல், லயித்து போதல், சுருதி லயம் சொல்றாங்க இல்லையா இசையில. அதே போல இந்த ஆன்மா லயப்பட வேண்டும். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றிடுதல், லயமாகுதல், இணைந்து போகுதல். அதற்கான வழிபாட்டு இடத்தையும் ஆலயம் என்றே குறிப்பிட்டார்கள். உண்மையிலேயே ஆலயம் என்ற சொல்லுக்கு ஆன்ம லயம் என்று பொருள். இந்த ஆன்ம லயம் எங்கே நிகழ முடியும் என்றால் வெளியில் எங்கேயுமே கிடையாது.
ஏனென்றால் இந்த உடலுக்கு மையமாக இருப்பது ஜீவாத்மா. 14 40 வரைக்கும். இதற்கு மூலமாக அமைந்தது 13 முதல் 8 வரைக்கும் பரமாத்மா. இதற்கு மூலமாக அமைந்தது சக்தி 7 முதல் 4. இதற்கு மூலமாக அமைந்தது காந்தம் 3 முதல் 1. அதற்கும் மூலமாக அமைந்தது சுத்தவெளி. அப்ப பின்னப்பட்ட சுத்தவெளி, அதன் இயக்க நிலை காந்தம், சேர்க்கை நிலை விண், உணர்வு நிலை பரமாத்மா, தனிப்பட்ட நிலை ஜீவாத்மா, எல்லாம் இந்த உடம்புக்குள்ளேயே இருக்கு. எனவே இதை உணர்ந்து லயமாவது, அதாவது பரலோகம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்பார் இயேசுபிரான். அது என்ன சமீபித்திருக்கிறது என்றால் 14க்கும் 13க்கும் இடையில தான். 14 இறங்கிட்டீங்கன்னா 13. அப்ப எவ்வளவு பக்கமா இருக்குது, அடுத்த இருக்கிறது. அப்ப 14 ஜீவாத்மாவின் துவக்கம், 13 என்றால் பரமாத்மாவின் உச்சநிலை. பக்கத்துல தானே இருக்கு. அப்போ லயம் ஆவது என்றால் நமக்குள் தான் லயமாக வேண்டும். அதுதான் பரமேஸ்வர் சொன்னார், தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. எனவே ஆன்ம லயம் என்பது புறத்தே நிகழ்வது அல்ல, நமக்குள் அகத்தே நிகழ்வது. அதான் ஆன்ம லயம். இதற்கான ஒரு சுமூகமான சாதகமான ஒரு சூழல், அமைதியான அலைகளை உருவாக்கி ஆற்றல் களமாக வைத்திருக்கின்ற இடம்தான் வழிபாட்டுக்குரிய ஸ்தலங்கள் அனைத்துமே, எல்லா மதத்திலையும். அது என்ன சொன்னாங்க, இதே வார்த்தையை வைத்து ஆலயம், ஆன்மலயத்திற்கான பயிலரங்கமே ஆலயம். ஆன்மலயத்திற்கான ஒரு பயிலரங்கம், ட்ரைனிங் சென்டர், அதுதான் கோவில். மகாலயம் என்றால் ஜீவாத்மா பரமாத்மோடு ஒன்றி விடுவது லயம். மகாலயம் என்ன, இதை விட பெரிய லயம் உண்டா என்றால் ஆத்ம தரிசனம், பரமாத்ம தரிசனம். மகாலயமானது தெய்வ தரிசனம், சுத்தவெளி தரிசனம். அதான் மகாலயம். அப்ப 14க்கு கீழே 13 போய் பரமாத்மோட லயமான மட்டும் போதாது, இது பூஜ்யமாக சுத்தவெளியோடு லயமாக வேண்டும் என்ற அற்புதமான தத்துவத்தை, வாழ்க்கை முறையை உள்ளடக்கிய ஒரு மகா வாக்கியம்தான் மகாலய அமாவாசை. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு விசாரிச்சு பாருங்க. அப்பதான் இன்றைக்குள்ள பல அர்த்தமற்ற சடங்கு சம்பிரதாயங்களுக்கான வியாபாரத்தனம் புரியும். சரி, இப்போ முதல் நாள் சரஸ்வதி யாரு? கல்விக்கு அதிபதி. கல்வி என்பது என்ன? கடந்த கால இயற்கை நிகழ்வுகளை, இறை தத்துவத்தை, இறை நீதியை நிகழ்கால சந்ததிக்கு பரிமாற்றம் செய்கின்ற ஒரு ஊடகம் கல்வி. கடந்த கால வரலாற்றை, இறைநிலையிலிருந்து நம்ம வரைக்கும் இந்த கடந்த கால வரலாற்றை நிகழ்கால சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு ஊடகம் கல்வி. அதனால் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், கண்டதெல்லாம் கத்துக்க கூடாது. யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, வீடியோ கேம்ஸு, இந்த குழந்தைகளை சீரழிக்கிறதென்றே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று இந்த வீடியோ கேம். எப்படி அணுவை கண்டுபிடித்த போது அழித்திருந்தால் அணுகுண்டு வந்திருக்காதோ, அதே போல் வீடியோ கேம் கண்டுபிடிக்கப்பட்ட போதே அதை பரவாமல் தடுத்திருந்தால், அழித்திருந்தால், என்று எத்தனையோ குழந்தைகள் நல்லவராக இருந்திருப்பார்கள். ஸோ இந்த சமுதாயத்தை குட்டிச்சவராக்குகின்ற ஒரு விஷத்தனம் இந்த வீடியோ கேம். ஸோ சமுதாயத்துக்கு தான் பொறுப்பு கிடையாது. பணம் சம்பாதிச்சா போதும், யார் எக்கடு கேட்டால் நமக்கு என்ன.
அதான உலக மகா வாக்கியம். அதனால் காசு வருதா போடு. பல குழந்தைகள் அதில் அடிக்ட் ஆக, பெற்றோர்களுக்கு தலைச்சுமையாக, குழந்தைகள் வாழ்க்கையும் நொந்து போக, இப்படி ஒரு விஷ விதை இந்த வீடியோ கேம்ஸ். சரி, இது எல்லாம் கற்றுக்கொண்டால் பிரச்சனை தானே. எனவே உலகம் அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் நல்லவர்களாக இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. வள்ளுவ காலத்திலையும் அப்படித்தான் இருந்தாங்க, மகாபாரத காலத்திலையும் அப்படித்தான் இருந்தாங்க. ஏதோ இந்த கலியுகம் முடிஞ்சு போய் மீண்டும் சத்தியுகம் பிறக்க போகிறது என்று ஒரு கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. அது என்றைக்கு மாற போறதும் இல்லை. எப்போ பல கோடிக்கணக்கான கோள்கள் தோன்றி மனிதன் தோன்றிவிட்டானோ, இவை எல்லாமே கலியுகம், திருவிளையாடல்கள். கலி என்றால் நடனங்கள், கதகளின்னு சொல்றோம் இல்லையா, நடனம். அப்போ சைவ சித்தாந்தம் சொல்வது போல எல்லாமே இறைவனின் திருவிளையாடல்கள். இதுதான் கலியுகம். எப்போ மாறப்போறதும் இல்லை. மீண்டும் சத்தியுகமோ துவாபர யுகமோ திரேத யுகமோ வரப்போவதும் இல்லை. இதெல்லாம் ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்லது ஒரு கற்பனை கதை, அவ்வளவுதான். அதனால தீதும் நன்றும் கலந்தே இருக்கும். என்ன செய்யணும்? தேர்வு செய்யணும். குணம் நாடி குற்றமும் நாடி தேர்வு செய்யணும். அப்ப எதை கற்றுக்கொள்வது? தெய்வத்தை, தெய்வ நீதியை கற்றுக்கொள்ளணும். தெய்வத்தை அறியக்கூடிய பயிற்சி முறைகள், தியான முறைகளை கற்றுக்கொள்ளணும். அதற்கு இணைந்து வாழக்கூடிய அறம், தர்மம், அதை கற்றுக்கொள்ளணும். இதை மதித்து வாழக்கூடிய அற வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும். இல்லறத்தை கற்றுக்கொள்ளணும். இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்போ கற்க கசடர கற்பவை, இவற்றெல்லாம் சந்தேகத்திற்கு இடமே இல்லாமல் மிக தெளிவாக துல்லியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன், எதற்கு, நோக்கம் என்ன என்றால் நிற்க அதற்கு தக. அதுதான் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. அதுதான் வாழ்க்கையிலே சுகத்தை மட்டுமே துய்ப்பதற்கான ஒரே வழி. எனவே 7 வார்த்தைகளிலே அற்புதமாக ஒரு வாழ்க்கை நெறியே தந்து விட்டார் வள்ளுவ பிறந்தகை. கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. இதை சொல்ல வந்துதான் சரஸ்வதி வழிபாடு. அப்ப சரஸ்வதி கல்வி கடவுள். எதை கற்றுக் கொடுப்பாங்க? இந்த அம்மாவுக்கு வீட்டுக்கார் யாரு? பிரம்மா. அப்போ இந்த கல்வி எதை கற்றுத் தருகிறது? பிரம்ம லோகம் என்ற இந்த உலகத்தை கற்றுத் தருகிறது. இந்த உலகத்தில் என்ன இருக்கு? வினை, வினை தலைமை, வினை பயன். இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் சேவிக்கிறது என்கிறது பகவத்கீதை. அப்ப யூனிவர்ஸ் அல்லது காஸ்மாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்மலோகம், தமிழ்ல உலகம் என்றுதான் பேர். இதுக்கு நாம் உலகம்னா ஏதோ பூமி மட்டும் நினைச்சுக்கிட்டோம். பல வார்த்தைகளை தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். அதுல ஒரு வார்த்தை உலகம். உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும், நிலை பெறுத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார், அன்னவர்க்கே சரணாங்கள் என்றார் கம்பர். அப்ப உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும். உலகம் என்ற சொல்லுக்கு யூனிவர்ஸ் மட்டுமல்ல, காஸ்மாஸ் அர்த்தம், பிரம்மலோகம் அர்த்தம். எனவே இந்த பிரம்மாவை அறிகின்ற போது இயற்கை சட்டம் புரியும், செயல்கள் தத்துவம் புரியும். அப்ப கல்வி என்பது இந்த பிரபஞ்சத்தில நடக்கின்ற இயற்கை நிகழ், இதிலே பிறந்த நம்முடைய வாழ்க்கை, எண்ணம், சொல், செயல்கள், இவை அனைத்திற்கும் ஒரு துல்லியமான விளைவு உண்டு. இது தர்மம். For every action
there is an equal and opposite reaction. இது அறிவியல். ரெண்டு பேர் வேற வேற இல்லையே, ரெண்டு ஒன்னே தானே. அப்போ இந்த இயற்கை சட்டத்தை மதித்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அறம் என்றும் தர்மம் என்றும் பேர். அவ்வளவுதான். அப்ப சரஸ்வதி எதை நமக்கு கற்றுத் தருகிறாள்? பிரம்மாவிலிருந்து எப்படி எல்லாம் வந்தது என்ற பிரபஞ்ச வரலாற்றை நமக்கு கற்றுத் தருகிறாள். அது என்ன பாடம்? செயலுக்கு தக்க விளைவு உண்டு என்பது அதனுடைய விதி, மாற்ற முடியாத விதி. இதை மதித்து வாழ்வதுதான் மதியின் முழுமை, மதியின் சிறப்பு, மதியின் பெருமை. இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மதி விதியால் தாக்கப்படும். இந்த மதி விதியால் தாக்கப்படும். அப்ப விதியால் தாக்கப்பட்டால் துன்பம் தானே வரும். இது எல்லாம் கற்றுக்கொள்வதற்கான முதல் 3 நாட்கள். ஏன் 3 வச்சாங்க? காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. காயம் என்றால் உடம்பு, காயத்ரின்னா திரேதா 3, காயத்ரி உடம்பு 3. எத்தனை உடம்பு இங்க பார்த்தா கண்ணு கொண்டுதான். கிர்லைன் போட்டோகிராஃபியில் பார்த்தா உயிர் மட்டும் தெரியும். சாதாரண ஸ்கேன்ல பார்த்தீங்கன்னா எலும்பு கூடு மட்டும் தெரியும் இல்லையா? எக்ஸ்ரே எடுத்தா எலும்பு கூடு தானே தெரியுது. அதுக்கு மேல ஒரு கருவி இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். காசல் பாடி, உயிர் உடலை காந்த உடல், காசல் பாடி. அப்ப இந்த பரு உடல் கண்களுக்கு தெரிகிறது. இதற்குள் சூக்குமமாக உயிர் உடல் இருக்கிறது, அதற்குள் சூக்குமமாக காந்த உடல் இருக்கிறது. அப்ப 3 உடலுக்கும் உள்ள பயிற்சியே காயத்ரி, காயத்ரி மந்திரம். அதே போல இந்த 3 நாட்கள் சரஸ்வதி வழிபாட்டில் இந்த 3 உடல்களை பற்றியும் தெரிந்துக்கணும். அறம் பொருள் இன்பம் என்ற திருக்குறளை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அறிவு, உழைப்பு, பொருள், வாழ்க்கை என்பதையும் தெரிஞ்சுக்கணும். அதனால் 3 நாட்களாக நவராத்திரி என்று அமைத்த மகானுடைய அறிவுக்கு நிகராக யாரை சொல்ல முடியும்? எந்த காவியை காட்ட முடியும்? எந்த கருப்பனை குற்றம் சாட்ட முடியும்? சொல்லுங்க. எப்போ இந்த காவிக்கும் கருப்புக்கும் தானே பெரிய அறிவியல் சிகரம் இந்த கருப்பன். இந்த காவி பெரிய சாஸ்திர ஞானி. இந்த 2 வேக்காடுகளுக்கும் எப்பவுமே ஒரு தகராறு. இது ஒண்ணுமே தெரியாது நமக்கு, இந்த பக்கமா அந்த பக்கமா. அதனால 2 அரை வேக்காடுங்க. சரி, இப்போ இதுல முதல் கவி மகர்ஷியுடைய கவி பார்ப்போம். இந்த அறிவை கற்றுக்கொள்வதற்கான மகரிஷின் அழைப்பு என்ன? பல நாட்கள் தவம் செய்து கனல் மிகுந்த பக்குவமும் தனையறிந்த நிலையம் கொண்டு நலமொன்றே பலனான ஞான மார்க்கம் நாடி நிற்கும் எவருக்கும் அவர் அறிவுக்கு ஏற்ப சில நாளில் சீவனையே சிவனாய் காணும் சிந்தனையின் சிகரத்தில் கொண்டு சேர்த்து உலக சமாதான பெரும் திட்டம் காட்டி உயர் ஞானம் உணர்த்துகின்றேன் கொள்வீர் வாரீர். விஜயதசமி எதை காட்ட வருகிறதோ அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். செயல் திட்டத்தோடு உள்ள அற்புதமான வாழ்க்கை முறை வந்து கற்றுக்கொள்ளுங்கள். சரி, இதுல யார் யாருக்கு வழிகாட்டுவது? சரஸ்வதி நமக்கு கல்விக்கு அதிபதி. அப்போ சரஸ்வதி வித்யா எல்லா கலையிலும் கற்று தேர்ந்தவள் நமக்கு வழிகாட்டுகிறார். அதே போல இந்த ஆன்மீக கல்வியை நமக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் அதிலே தேர்ந்த ஒருத்தர் தானே வழிகாட்ட முடியும். போலிகளும் அரைவேக்காடுகளும் நம்ம வழிகாட்ட முடியுமா? அதனால்தான் இப்படி வந்திருக்கிறோம் நம்ம. அப்ப உண்மையான குரு யார் என்றால் அந்த தகுதியை சுவாமி சொல்றாங்க. பல நாட்கள் தவம் செய்து கனல் மிகுந்த பக்குவமும் தனையறிந்த நிலையம் கொண்டு
நலமொன்றே பலனான ஞான மார்க்கம். இதை யாராவது தேடி வந்தால் நாடி நிற்கும் எவருக்கும். அவர் அறிவுக்கு ஏற்ப சில நாளில் ஜீவனையே சிவனாய் காணும். அவர் அறிவுக்கு ஏற்ப. இப்ப அறிவு என்பது என்ன? நம்பிக்கை, விளக்கம், முழுமை பெயர், குழப்பம், அப்புறம் குழப்பத்தை தீர்ப்பதற்கான வழிமுறை, அதுல பக்தி, விளக்கம், நிறைவு, முழுமை பெயர். இந்த அறிவின் படித்தரத்திற்கு ஏற்ப இரண்டாவது, கற்றுக் கொடுத்தாலும் தினசரி பயிற்சி செய்பவர்களும் உண்டு. நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், ஜனவரி 1ஆம் தேதிக்கு பார்த்துக்கலாம் என்று தள்ளி போடுபவர்களும் உண்டு. இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க. நாம பணம் சம்பாதி வழி பார்க்கலாம் வாங்க, அப்படி போறவங்களும் உண்டு. எனவே அவரவர் அறிவுக்கு ஏற்ப சில நாளில் சீவனையே சிவனாய் காணும். சிந்தனையின் சிகரத்தில் கொண்டு சேர்த்து உலக சமாதான பெரும் திட்டம் காட்டி உயர் ஞானம் உணர்த்துகின்றேன். அத்தனை பிரச்சனைகள் உலகத்துல, அத்தனைக்கும் ஒரே தீர்வு. தி ரெமெடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ், தி சிங்கிள் ரெமெடி இஸ் என்லைட்டன்மெண்ட். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. ஒற்றை மருந்து எல்லா வியாதிக்கும். அதான் ஞானம். அப்போ இந்த ஞானம் வந்து விட்டால் இப்படிப்பட்ட ஞானிகளை மதித்து வாழக்கூடிய சமுதாயம் அமைந்து விட்டால் உலகத்தில் சமாதானம் எங்கே போகும் வராம இல்லையா? எனவே உலக சமாதான பெரும் திட்டம் காட்டி உயர் ஞானம் உணர்த்துகின்றேன், கொள்வீர் வாரீர். இதுக்கு மேல உயர்ந்த ஞானம் யாரும் தர முடியாது, தந்ததும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தை நான் தந்து கொண்டிருக்கின்றேன், அன்பர்களே வாரீர் என்று அன்போடு கருணை பொங்கி அழைக்கின்றார் மகரிஷி அவர்கள். காது உள்ளவன் கேட்க கடவது, கண்கள் உள்ளவன் காண கடவது. வேற என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு காது இருந்தா, கண் இருந்தா, கொஞ்சமாவது சிந்திக்கின்ற அறிவு திறம் இருந்தால் கோடிக்கணக்கான பேர் வந்திருக்கணும். இங்க சில லட்சங்கள் தானே இருக்கிறோம். அப்ப இவங்களை என்ன சொல்லலாம்? காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய், கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், இருதயம் இருந்தும் உணர்ந்து மனம் திரும்பாதவர்களாய், நான் இவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக இவருடைய இருதயம் கொழுத்து கிடக்கிறது என்றார் இயேசுபிரான். அது இன்றைக்கும் பொருந்தும், இந்த சனமும் பொருந்தும். இதுல விதிவிலக்கு நாம் பெருமைக்கு உரிய பாக்கியவான்கள் என்று சொல்லி நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான துவக்கம். 9 இரவுகளுக்கானது. அருமை. தொடர்ந்து நம்மை சிறப்பாக விளக்கங்கள் வழங்கி வழிகாட்டி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி,
நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்வளமுடன் பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலம் நுண்மின்னாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் ஆந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடியே செய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவளின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு நிறைவு பெறுகின்றது. இறைவரலும் குருவரலும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இடைநிலை பயணத்திலே சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என வாழ்த்து வணங்கி நன்றி கூறி அமைக்கிறோம். வாழ்க விஜயம், வாழ்க விஜயம், வாழ்க வளமுடன்.